நம்ம கூடயே நிறைய பேர் பழகுறாங்க. ஆனால் யாரையுமே புரிஞ்சிக்க முடியல. ஒவ்வொருத்தங்க ஒரு கேரக்டரில் இருக்காங்க. தலை சுத்துதுரா, என்னதான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் உண்டு. பட் இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம அங்கலட்சண சாஸ்திரம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுருக்காங்க. சாய்ராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ ஒருத்தங்களை பார்க்குறீங்க, ஒரு ஆணோ பெண்ணோ. அவங்க முகத்தில் பார்க்கும்போது அவங்க நெத்தி இருக்குல்ல, அந்த நெத்தியில் நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கும். சிலர் நரம்பு அப்படியே புடச்சிக்கிட்டு மேலே இருக்கும். ஸோ அது போல் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் என்ன, ஏதாவது உள்ள சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அதே போல் ஃபினான்ஷியல் ட்ரபிளும் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஃபினான்ஷியலி கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் நிறைய சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். வயசாகி வர்ற சுருக்கம் வேறு, நார்மலாகவே சுருக்கம் இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு பேசிக் கேரக்டர் நிறைய சந்தேக எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஒருத்தங்கிட்ட எதாவது பேசும்போது யோசிச்சுக்கிட்டு ரொம்ப யோசிச்சு சந்தேகப்பட்டு தான் பேசுவாங்க. அது அவங்களுடைய பேசிக் இயல்பாகவே இருக்கும். இருந்தாலும் சொந்த காலில் நிற்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் அவங்கக்கிட்ட இருக்குது. இன்னொன்று, நெத்தி சிலருக்கு பார்த்தா மேடாக அப்படி வெளியே வந்தாமல் மேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க கிட்ட காசு புரளும். லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தவர்களாக இருப்பாங்க. அவங்க நிறைய காசு இருக்கிறவங்களுடைய நெத்தியை பாருங்கள், புடச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் குபேரருடைய ஆசீர்வாதம் முழுசாக அவங்கக்கிட்ட இருக்குது. இதுதான் அவங்களுடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? அதே போல் சிலர் முகம் பார்த்தீங்கன்னா நிலா மாதிரி ரவுண்டாக இருக்கும். முழுக்க கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறவங்க அவங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவங்க லட்சியவாதியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு லட்சியம் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே அவங்கக்கிட்ட ஏதாவது ஒன்று சாதிக்காமல் விட மாட்டாங்க. முகம் மாத்திரம் கிடையாது, கையில் இருக்கிற நகம் கூட ஒருத்தருக்கு கேரக்டரை மாற்றி சொல்லும் அவங்க எப்படின்னு. சிலருடைய கை பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், நீட்டாக இருக்கும், விரல் நல்ல பெருசாக இருக்கும். அதுபோல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதே போல் நகங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுபோல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப சாஃப்டான கேரக்டராக இருப்பாங்க. ரொம்ப சாந்தமான குணம் இருக்கும் அவங்களுக்கு. நல்ல பெருந்தன்மை, அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய அந்த மனசு இருக்கும் அவங்ககிட்ட. அதே போல் எதிரையுமே நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் அவங்ககிட்ட இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நகம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வரும், அப்படி பெண்டாகி வர்ற மாதிரி இருக்கும் கை விரல்லையே. அது போல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணணும் டாக்டர். ஏன்னா மார்பு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ ஹெல்த் பிரச்சனை அவங்களுக்கு இருக்கும். சிலருக்கு குட்டையாக இருக்கும், விரலில் பார்த்தீங்கன்னா நகமே திருட்டு குட்டையாக இருக்கும். அதுபோல் இருக்கிறவங்க எப்பவுமே பரபரன்னு இருப்பாங்க, டென்ஷனாகவே இருப்பாங்க எப்பவுமே. அவங்கக்கிட்ட ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் அவங்க எப்படின்னா இந்த கோபத்தை அவங்க வந்துருச்சுன்னா, கோபம்லாம் வந்துருச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்களால. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னுவாங்களே, அது போல் கேரக்டராக இருப்பாங்க. அதே போல் கன்னத்தில் குழி விழுது இல்லையா, இது கன்னத்தில் குழி விழக்கூடிய முகம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பணப்பிரச்சனையே அவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்காதுங்க. செல்வந்தராக வாழக்கூடிய அம்சம் அவங்ககிட்ட இருக்குது. எப்போவுமே அவங்களுக்கு சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? அதே போல் புருவம் இருக்குல்ல, இந்த புருவம் ஒன்று டச் பண்ணாமல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வில்லு மாதிரி இப்படி வரும், இந்த வில் ஷேப்லேயே வரும். அதுபோல் வில் ஷேப்பில் யாருக்கு இருக்கோ அவங்க நிறைய பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? அதே போல் கண் நல்ல பெரிய அகலமாக, அந்த முட்டைக்கண் சொல்லுவாங்களே, அப்போ நீண்ட அகலமான கண் இருக்குது அப்படின்னா அவங்க நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய சக்தி படைச்சவங்களாக இருப்பாங்க. ஒரு காரியத்தில் இறங்கிட்டு அந்த காரியத்தை முடிக்காமல் வெளில வர மாட்டாங்க. அந்த ஒரு திறமை அவங்ககிட்ட இருக்குது. இன்னொன்று, முடி அடர்த்தியாக சிலருக்கு இருக்கும், அடர்த்தியாக திக்காக நல்லா வளர்ந்துருக்கும். அதுபோல் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வாழ்க்கை துணை, அவங்க அந்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க சொல்கிற பேச்சை கட்டுப்பட்டு நடப்பாங்க. அப்படி அவங்க சொல்கிறத வேதவாங்க. அதுபோல் இருக்கிறவங்க உண்டு அவங்க. அப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே செம்பட்ட முடி, அந்த ரெட்டிஷ் கலரு இயற்கையாக வரும். அதுபோல் முடி யாருக்கு இருக்கோ அவங்க பயங்கர நாலேஜபிளாக இருப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் விஷயத்தை பற்றி பேசிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அவ்வளோ நாலேஜ் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய திறமை அவங்ககிட்ட இருக்கும். அதே போல் இந்த அதிக வளர்ச்சி இல்லாமல் குட்டையாக முடி இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அந்த முடி குட்டியாக இருக்கும். அதுபோல் இருக்கிறவங்க நல்ல திடகாத்திரமான உடல் இருக்கிறவங்களா, ஆரோக்கியமானவங்களாக இருப்பாங்க. அவங்க என்னென்னா அந்த ஃபிசிக்கல் இது எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்போ சொல்லக்கூடிய மைண்ட் இருப்பாங்க. அதே போல் முடி இயற்கையாக அந்த சுருள் முடி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதனால் ஸ்ப்ரிங் முடி சொல்லுவாங்க. அதுபோல் யாருக்கு இருக்கோ அவங்க எதுக்கும் சளைக்காதவங்க, என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் அவங்க காரியத்தில் கச்சிதமாக இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக அவங்களுடைய என்ன கேரக்டர்ன்றது ஸ்டடி பண்ண முடியாது. அவங்களுடைய பேசிக் அவங்க நடந்துக்கிற ஒரு விஷயமா இருக்கும், அவங்க கேரக்டர் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுபோல் ஒரு இயல்புக்கு
மாறா இருக்கக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பேசிக் ஒரு அங்கலட்சண சாஸ்திரப்படி வரக்கூடிய விஷயங்கள். இதை கரெக்டாக பார்த்து ஓரளவுக்கு அவங்களோட பழகினால் எந்த ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் லைஃப் நல்ல விதமாக போகும். புரிஞ்சது இல்லையா? நீங்கள் என்ன இது நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சாயா.